நான் தான் மான் தர்மன் யம தர்மன். கிலோ கணக்கில் மேக்கப் போட்டு பிலிம் காட்டும் பெண்கள், பாய் ஃப்ரெண்டை ஏமாற்றிய கேர்ள் ஃப்ரெண்டுகள், ஆங்கர் என்ற பெயரில் மக்களை ஆங்கிரி ஆக்குபவர்கள், பேஸ்புக்கில் பேஸ் தெரியாதவர்களிடம் நைஸா பேசி வாட்ஸ்அப் நம்பரை கேட்பவர்கள், இவர்கள் அனைவரையும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் 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 தண்டிக்கப்படுவார்கள். எவன்டா? வுமன்டா. போதோ, முதல்ல நான் யார் என்று அனைவருக்கும் சொல். யமனை 8 வருஷம் என்ட்ரி ஆனிய அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீ பொண்டாட்டின்னு. ஏயா, கட்டின பொண்டாட்டி கழுத்துல ஒரே ஒரு செயின் தான் போட்டிருக்க. நீ என்னையா நடமாட நகை கார மாதிரி வந்திருக்க? பிரபு 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 லேடி பிரபு பிரபு. அடே, என்ன பார்த்தா என்ன இளையத்துல பிரபு மாதிரியா இருக்கு? மன்னியுங்கள் பிரபு, தங்க நகையெல்லாம் பார்த்தோன்னே நான் கூட ஏதோ புரட்சி போராட்டம் தப்பா நினைச்சிட்டேன் பிரபு. அது என் தங்கம், என் உரிமை. இது என் தங்கம், என் எருமை. என்ன தேடுகிறாய்? எங்க பிரபு எருமையை காணா? அதான் இவர்கள். அப்புறம் என்னடா? என்ன? யோ, என்னையா போஸ்டிங்கில் இருப்பதால் ஆணவத்தில் பேசுகிறாயா? வர எலெக்ஷனில் யமனுக்கு போட்டியாக நான் நிற்கிறேன். நீ உமன், சோ ஆகவே முடியாது யமன். ஏன் முடியாது? ஒரு பெண் நினைத்தால் என்ன வேணாலும் செய்வா. அப்படியா? அங்க செல்போன் ஒன்று இருக்கும், அர்ச்சுமாவை தூக்கு பார்ப்போம். முடியாதல்லவா? அடங்கி விடு, இல்லையே அடக்கி விடுவேன். யோ, என்னையா புத்திசாலித்தனமா பேசுறது நினைப்பா? எப்பவோ உமன் தான் பெரிது. இல்லவே இல்லை, யமன் தான் பெரிது. உமன் இல்லையே யமன் இல்லை. யமன் இல்லையே உமன் இல்லை. நான் யமன், அன்பானவன், அடங்காதவன், அஸ்தராதவன், அஸ்தராதவன், அஸ்தராதவன். டேய், மொத்தத்துல நீ உருப்படாதவன். சித்ரகுப்தா, அப்படியே மூஞ்சில ஒன்று கொடுத்தா பதிலா நிக்கிறேன். அப்படியே காலுக்குள்ள கத்துற. சக்தி, இந்தா குடிங்க. இத படிமா. அம்மாக்கு தான் படிக்க தெரியாதேப்பா. அப்பா வரட்டும், அப்பா விட்டு படிக்க சொல்றேன். நாங்க பூஸ்டர் குடிங்க. ஆமா, இவர் படிச்சு கிழிக்கிற கிழிக்கு பூஸ்ட் ஒன்று தான் குறைச்சல். என்னங்க ஒழுங்கா ஹோம்ஒர்க்க முடி, அப்புறம் அதை குடி. ஏங்க வந்தது வராதமா ஏங்க புள்ள இப்படி திட்டுறீங்க? ஏய், நீ சும்மாடி. நீ இப்படி செல்லம் கொடுத்துதான் அவன் ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆக மாட்டான். ஏங்க கவர்மெண்ட்டே 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாது, எல்லாரையும் பாஸ் போட சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தை இப்போதானங்க 4ஆம் கிளாஸே படிக்கிறான். அவனுக்கு விவரம் தெரிஞ்ச உடனே அவன் நல்லா படிச்சு எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிடுவான். கிழிப்பான். கவர்மெண்ட்ல வேணா பாஸ் போடுறேன்னு சொல்லுவாங்க. இவங்க ஸ்கூல்ல இருந்து டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி டிசி வாங்கிக்கணும் என்ன அசிங்கப்படுத்துறாங்க. எல்லாம் இந்த கழுசடைனால தான். பொழுதனிக்க படிக்கிற மாதிரி நோட்டை வச்சுட்டு நடிக்கிறான் பாரு. ஒரு மண்ணுக்கு புரோஜனம் நல்ல ஜென்மம் வந்து எனக்கு பிறந்திருக்கீங்க. டிசி வாங்க சொல்றாங்களா? அப்படி என்னங்க நம்ம புள்ள தப்பு பண்ணிட்டோம்? கணக்குல முட்டை, 4 பாடத்துல ஃபெயிலு,
ஏதோ பேருக்கு ஒரே ஒரு பாடத்தில் மட்டும் பாஸ் ஆயிருக்கான். நாளைக்கு 11 மணிக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷன்ல எல்லாம் என் முன்னாடி கை கட்டி நிற்பாங்க. இவனால நாளைக்கு நான் கை கட்டி நிற்கணும். இப்படியே அவனை எப்படின்னா கெடு. சக்தி, நீ தான் தினமும் படிக்கிறியேப்பா, அப்பா ஏன்பா எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆயிடுறேன்னு சொல்கிறாரு? அம்மா, நான் நல்லாதாம்மா படிக்கிறேன், ஆனால் எழுதையில எல்லாம் மறந்து போயிடுதுமா. கணக்கே வரமாட்டேங்குதுமா. எனக்கு ஸ்கூலுக்கு போவே பிடிக்கல. நானுமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். வாய மூடுறா. அப்பா முன்னாடி இதெல்லாம் சொல்லிடாத, அவர் உனக்கு கொன்னே போட்டுருவாரு. எனக்கு மட்டும் 4 எழுத்து தெரிஞ்சா நான் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நானே தற்கொலை. அம்மா அம்மா அல்லாதம்மா, இனிமே நான் நல்லா படிக்கிறேம்மா, நீ அல்லாதம்மா. மேம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், என் சக்தி எப்படி மேடம் படிக்கிறா? அதை பற்றி பேசத்தானே நான் உங்களை வர சொல்லியிருக்கேன். மேடம், எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லுங்கள். டியூட்டியில் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன், நான் போகணும். நீங்கள் இப்படி டியூட்டின்னு பிஸியாக இருக்கறனால தான் உங்கள் பையன் படிப்பில் இவ்வளோ வீக்காக இருக்கான். பாடம் கற்றுக் கொடுக்குறது டீச்சர்ஸ் உங்களோட வேலை. அதுக்கு தான் பையனை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூல் சேர்க்கும் போது டொனேஷன் கூட அந்த ஃபீஸ் கொடுன்னு கரெக்டாக வாங்குறீங்களா? சரியாக படிக்காத பசங்க மேலே நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ஹலோ, நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் கற்றுத்தரோம். நாங்கள் அன்னன்னைக்கு எடுக்கிற லெசன்ஸை பேரண்ட்ஸ் நீங்கள் தான் அவனுக்கு சொல்லித்தரணும். இந்த கண்டிஷனை முதல்லையே நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அதனால் இப்போ எங்களை தப்பு சொல்கிறது சரி கிடையாதுங்க. மேடம், எனக்கு எழுத படிக்க தெரியாது மேடம். இவரும் வேலைன்னு வீட்டுக்கே வரதில்லை. நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது கரை சேர்க்கணும் மேடம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக டீச்சர்ஸ் வைக்க முடியாதுமா. ஹீ இஸ் வெரி டல். இவனை மாதிரி பசங்க இங்கே படித்தாங்கன்னா படிக்கிற பசங்களும் படிக்க மாட்டாங்க. எங்களுக்கு எங்கள் ஸ்கூலோட ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியம். அதனால் சார், நீங்கள் தயவு செய்து டிசியை வாங்கிக்கோங்க சார். பாருங்க மேம், இவனுக்கு சரியாக படிப்பு வரலன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் உங்கள் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்தோம். அது தெரிஞ்சு தான் நீங்களும் சேர்த்துக்கிட்டீங்க. இப்போ எப்படி சொன்னால் எப்படி? சார், வீணாக பேசி பிரயோஜனம் இல்லை. என்னால் முடிஞ்சது நான் வேணால் ஒன்று பண்ணுறேன். நீங்கள் வேறு ஸ்கூல் பாருங்கள். அது வரைக்கும் வேணால் நான் பிரின்ஸிபல் கிட்ட பேசி டிசி கொடுக்காம பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ தான் படிக்கலன்னு பார்த்தா உன் புள்ள உன்னையே மிஞ்சிடுவான் போல இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. மேடம், 4th முடியறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் 4th மட்டும் இங்கே படிக்கட்டும். 5th நான் வேறு ஸ்கூல் பார்த்துக்கிறேன். என்னங்க மேடம், மேடம் அவர் இப்படி தான் மேடம் வெடுக்குன்னு ஏதாவது பேசிடுவார். நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க மேடம். இவன்கிட்ட கூட பொறுமையாகவே பேச மாட்டார். எல்லாத்துக்கும் அதட்டல் தான். ஆனால் மேடம், இவன் தினமும் படிக்கிறான் மேடம். ஆனால் ஏன் ஃபெயில் ஆகிறான் தான் தெரிய மாட்டேங்குது மேடம். நீங்கள் மனசு வச்சா இவனை படிக்க வைக்கலாம் மேடம். இங்கே பாருங்கம்மா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இவனுக்கு படிப்பே சுத்தமாக வரலை. இவன் கவனம் முழுக்க வேறு எங்கேயோ தான் இருக்குது. நாங்கள் சொல்கிறது எதுவுமே இவன் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அதனால் வீணா என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேணா சார் சொன்ன மாதிரி வேணா நான் 4th பாஸ்போர்ட் கொடுத்துட்றேன். அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வேறு ஸ்கூல் பார்த்துக்கோங்க. இப்போ தயவு செய்து கிளம்புங்க. சக்தி, நீ கிளாஸ்க்கு போ. சக்தி, மேடம் சொல்கிற மாதிரி நல்லா படிடா. அம்மா மாதிரி ஆயிடாதடா. படி, அழாத.